ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் எக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எக்ஸ் ஷோல முதலாவதாக ஒரு ட்ரைலர் பத்தி பேசி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன ட்ரைலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் வெளியிட்ட ஒரு ட்ரைலர். பரமசிவன் ஃபாத்திமா அப்படின்றதான் அந்த படத்தினுடைய பேரு. இதற்கு முன்பாக தமிழ் குடிமகன் அப்படின்னு சேரன் அவர்களை வைத்து இயக்கிய படம் எடுத்த திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதா அவர் தான். டைரக்டும் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. கிறிஸ்டின்ஸ்க்கும் இந்துக்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சம்பந்தமாக அதை கருவாக கொண்டு இந்த படமானது இயக்கப்பட்டிருக்கு. அந்த படத்துல நிறைய அனல் பறக்கக்கூடிய வசனங்கள் இடம்பெற்றிருக்கு. அப்படி ஒரு ஃபாதர் சொல்றாரு, வெள்ளைக்காரன் மட்டும் இங்க வரலன்னா நம்மலாம் பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய திரு விமல் அவர்கள் என்ன பதில் அளிக்கிறாரு அப்படின்னா, வெள்ளைக்காரனே இங்க பிச்சை எடுக்க தான் வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுக்குறாரு. இது ஒரு உதாரணம். இப்படி நிறைய வசனங்கள் அந்த படத்துல இடம்பெற்றிருக்கு. பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த ட்ரைலரை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி தான் இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ட்ரெய்லர் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருது. இந்த ட்ரெய்லர் பாருங்கள், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக அரசியல் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நேற்று தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 25-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் திமுக அரசனுடைய முழுமையான கடைசி பட்ஜெட் இதுதான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வேளாண்மைக்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருந்தாரு வேளாண் துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். அதில் என்ன பெருசாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. பெரிதாக ஒன்றும் இடம்பெற்ற மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதாவது சூப்பரான ஸ்கீமா இருக்கே, நல்ல ஒரு அறிவிப்பா இருக்கே அப்படின்னு தோணுச்சு, உங்களுக்கு எதனா அது மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வேளாண் பட்ஜெட்ல இருந்து அது என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்ற மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அதனால நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல. ஓகே, உங்க கருத்து என்னன்றத நீங்க சொல்லுங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி விவகாரம் குறித்து நிறைய கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. பொறுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்றாங்க. நேற்று நடந்த அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஏன் செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்கல? இன்னைக்கு கூட பாருங்க, உங்களோட அவர் கலந்துக்கல, என்னாச்சு, உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனையா, அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ரொம்ப காமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு பதிலை கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சுதந்திரமா செயல்படுகிற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயுமே நான் ஒரு திருமணத்துக்கு போறேன், பத்திரிகையில் போடுறீங்க, இவர் கலந்துக்கல, அவர், நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்த்தது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டர், புரிஞ்சுக்கங்க. தலைவன் கிடையாது. திமுக மாதிரி வாரிசு அரசியல் இங்க கிடையாது. குடும்ப கட்சி கிடையாது, புரியுதுங்களா? சர்வாதிகார ஆட்சி கிடையாது. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம், எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம், யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரியே கிடையாது. இடி டாஸ்மாக்ல 1000 கோடி வரை முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் குறித்து பரபரப்பா இப்படி கேள்வி எழுப்பாம அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் குறித்து அதுக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் கிடக்குது? அதிமுகவில் யார் விலகினா என்ன, யார் இணைஞ்சா என்ன, அது மக்களுடைய டெய்லி லைஃபை அஃபெக்ட் பண்ண போதா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஆனால் 1000 கோடி இங்கே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து விவாதிக்காம, செங்கோட்டையன் ஏன் அங்கே கலந்துக்கல, செங்கோட்டையன் ஏன் கல்யாணத்துக்கு வரல, எடப்பாடி வரும்பொழுது ஏன் செங்கோட்டையன் போயிட்டாரு, இதெல்லாம் ஒரு மேட்டரா எடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விவாதங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க என்ன லட்சணத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு மக்களாகிய உங்ககிட்டயே நான் விட்டுறேன். உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நீங்க பதிவு பண்ணுங்க. நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இல்லையா? அந்த பட்ஜெட்ல ஜாக்டோ ஜியோ அமைப்பு எங்களுடைய கோரிக்கை எதுவுமே இல்லை, எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்தது எதுவுமே இடம்பெறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர 23ஆம் தேதி தமிழ்நாடு தழுவிய உண்ணா நிலை போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. மார்ச் இறுதி வரை உங்களுக்கு நாங்கள் கெடுதரோம், அதாவது தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சொல்கிறோம், எச்சரிக்கை விடுக்கிறோம், அதுக்குள்ளே எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றலைன்னா போராட்டங்கள் வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்டோ ஜியோ அமைப்பு தமிழ்நாடு அரசை எச்சரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் நிறைய பத்திரிகையாளர்கள், நிறைய நடுநிலையாளர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியான ஒரு பட்ஜெட்டை நாங்கள் பார்த்ததே இல்லை, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு சிறப்பான ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க அப்படின்லாம் நிறைய ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர்கள் இருப்பாங்கல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நடுநிலையான பத்திரிகையாளர்கள் அவங்களாம் பேசிட்டு இருந்தாங்க.
ஆனா ஜாக்டோ ஜியோ அமைப்பு வந்து இப்படியான ஒரு ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை எதுவுமே பட்ஜெட்ல இடம்பெறவில்லைன்னு. இது ஒரு உதாரணம். இப்படி பல்வேறு அமைப்புகள் எங்களுடைய கோரிக்கை இல்ல, இது வந்து யாருக்கான பட்ஜெட்னே தெரியல அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நம்ம வாய்ப்பு இருந்தா பிறகு பேசலாம். அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல நிறைய மறு அறிவிப்புகள், அதாவது ஏற்கனவே சொன்ன நிறைய அறிவிப்புகள் வந்து திரும்ப சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் வந்து நிறைய பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லாத, சாத்தியமே இல்லாத நிறைய அறிவிப்புகளும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகளும் சமூக வலைதளங்கள்ல வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு நேற்று ஊடக விவாதத்தில் பங்கேற்ற அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் இந்த ஆண்டுக்கான அந்த தேர்வு வந்து அறிவிச்சிட்டாங்க. அந்த தேர்வு மூலியமாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஆண்டு எடுக்க போற ஆட்களுடைய எண்ணிக்கை 7000 to 8000 தான். அவ்வளவுதான் வந்து அதிகபட்சமாக அவங்க வந்து ஹையர் பண்ண போறாங்க. அரசு ஊழியர்களாக உள்ள வந்து ஹையர் பண்ண போறாங்க தமிழ்நாடு அரசு. நாங்க எவ்வளவு வந்து ஹையர் பண்ண போறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40,000 பேரை நாங்க ஹையர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டுக்கே வந்து அவங்க 7,000 to 8,000 பேர் தான் ஹையர் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் அடுத்த ஆண்டு அவங்க முழுமையாக ஆட்சியும் பண்ண போறதில்லை. ஏன்னா வந்து எலெக்ஷன் பீரியட், அவங்க முழுமையாக அவ்வளவு பேரை ஹையர் பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்கு அவங்க எவ்வளவு தான் ஹையர் பண்றாங்க, 7,000 to 8,000 பேர் தான் எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அடுத்த ஆண்டு என்ன மீதி இருக்கிற அந்த 40,000 பேர் 32,000 பேர் எடுத்துருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்கு. இப்படி சாத்தியமே இல்லாத, மக்களை பச்சையாக ஏமாற்றக்கூடிய நிறைய அறிவிப்புகளை பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஆதாரத்தோட, ஏதோ மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கிடையாது. ஆதாரத்தோட, இல்லைங்க ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டுருச்சு, அதில் எப்படி நீங்க திரும்ப 40,000 பேர் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய புள்ளி விவரங்களோட நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக இந்த பட்ஜெட் குறித்து நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் நிறைய ஊடகங்கள் மூலியமாகவும் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசு எதற்காக அதிகமான செலவு வந்து செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பளம், அரசாங்க ஊழியர்களுக்கான அந்த சம்பளத்துல தான் அதிகமான செலவை வந்து அவங்க செய்யறாங்க. அதுதான் வந்து முதல் இடத்துல இருக்கு செலவினங்கள் பட்டியலில். எதற்காக தமிழ்நாடு அரசு அதிகமாக செலவு செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பளத்துக்கு தான் வந்து அதிகமாக செலவு செய்யறாங்க. 90,464 கோடியை வந்து வெறும் சம்பளம் மட்டுமே கொடுத்து தமிழ்நாடு அரசு செலவினங்கள் செய்யறாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. வேற வழி இல்லை, அது கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நிறைய வருவாய்த்துறை இருக்கு, ஆர்டிஓ இருக்கு, இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே வந்து சம்பளம் கொடுக்கணும். அப்படின்னு பட்சத்தில் கிட்டத்தட்ட 91,000 கோடியை வந்து சம்பளத்துக்கு ஒதுக்குறாங்க. ஆனா அந்த அரசாங்க ஊழியர்கள் இந்த சம்பளத்தை வாங்கிட்டு சரியான பணிகளை செய்யறாங்களா, அவங்கள நாடி போற மக்களுக்கு, பொதுமக்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தாம அந்த காரியங்களை வந்து செஞ்சு கொடுக்குறாங்களா, கையூட்டு பெறாம காரியங்களை செய்யறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்றது, அரசாங்க அலுவலகத்துக்கு போயிருப்பீங்க, நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, நான் சொல்லிதான் தெரியணும் அப்படின்னு கிடையாது. அந்த அளவுக்கு வந்து சம்பளத்துக்கு மட்டுமே அவங்க வேலை செய்யல. அதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகள் தான் வந்து சம்பளத்துக்கு மட்டுமே நான் வேலை செய்வேன், நேர்மையாக மட்டும்தான் நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்லாம் சொல்றது ரொம்ப ரேரு. சம்பளமும் பிளஸ் அது வந்து நீங்க சொல்லுங்க என்னன்னு. இப்படி அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளத்துக்கு அதிகமான செலவு வந்து செய்யறாங்க. எதற்கு அதிகமாக நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்த பட்ஜெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்விக்கு. வருடம் வந்து தமிழ்நாடு அரசு அதிகமாக கல்விக்கு தான் நிதி ஒதுக்குவாங்க. இந்த வருஷமும் கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கி இருக்காங்க. 55,261 கோடியை தமிழ்நாடு அரசு கல்விக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதிகமாக எந்த துறைக்கு நிதியை ஒதுக்கி இருக்காங்கன்னா, கல்விக்கு தான் நிதியை ஒதுக்கி இருக்காங்க. இரண்டாவதாக நகர்ப்புற வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. மூன்றாவதாக ஊரக வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. 4வது இடத்துல சுகாதாரத்துறை இருக்கு. 5வது இடத்துல எரிசக்தி இருக்கு. நெடுஞ்சாலைத்துறை, காவல், போக்குவரத்து, நீர்வளம், சமூக நலன், தொழில்துறைகள், ஆதி திராவிடர், பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த இடங்கள்ல வந்து இந்த துறைகள்லாம் வருது. திமுக அரசு தன்னுடைய முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க இந்த வருஷம். அடுத்த வருஷம் இடைக்கால பட்ஜெட் தான். அதுக்கு அடுத்த வருஷம் யார் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய விருப்பம் யார் வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ள போய் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ல உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. நேற்று பிரஸ் மீட்ல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மறுத்திருந்தார். எந்த அடிப்படையில இந்த ரைடு நடத்துனீங்க, எந்த காலகட்டத்தில் இந்த ஊழல் நடந்ததுன்னு நீங்க சொல்றீங்க, அப்படியான விஷயங்கள் வந்து இடியினுடைய அந்த அறிக்கையில இல்ல. அறிக்கை வந்து ரொம்ப பொத்தாம் பொதுவாக இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இதற்கு முன்பாகவே வந்து எப்படி 1000 கோடி வந்து ஊழல் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு.
இந்த தகவலை வந்து யார் அவர் கொடுத்தது, மத்திய அரசினுடைய ஒரு ஏஜென்ட்டாக இடி செயல்படுதா, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று அந்த பிரஸ் மீட்ல வந்து வச்சிருந்தாரு. இப்போ டாஸ்மாக்ல தவறே நடக்கல அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. ஆனா தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. யாரு சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நிஜமாவே நம்மளுக்கு ஆல்கோஹாலிசமை கட்டுப்படுத்த முடியுதா? எதுக்காக நம்ம டாஸ்மாக் பண்ணணும்? கள்ளக்கடத்தல்லாம் இருக்கக்கூடாது, காய்ச்சக்கூடாது, அதனால உயிர் பாதிப்பு வரக்கூடாது. அதே சமயம் ஆல்கஹாலிசமோடைய எஃபெக்ட்ஸை ஓரளவு கண்ட்ரோல் வைக்கணும். இதெல்லாம் உண்மையானா எனக்கு உண்மைன்னு சொல்ல தெரியல. ஏன்னா வால்யூமை பார்த்தீங்கன்னா உங்க வருமானத்தை பார்த்தாலும் சரி, மொத்த சேல் வால்யூமை பார்த்தாலும் சரி அதிகமாயிட்டே இருக்கு. அதே சமயம் பல மாநிலங்கள் அளவுக்கோ இல்லை அடுத்த ஸ்டேட் அளவுக்கோ சிட்டி அளவுக்கோ அதிகரிக்கலை. அப்போ கேள்வி வருது, எல்லாமே டாஸ்மாக் கணக்கில் தான் வருதா? நம்ம மொனாப்புலி வச்சிருக்கோம் நம்ம நினைக்கிறோமே தவிர நிஜமாவே மொனாப்புலி வச்சிருக்கோமா இல்லையா? பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த பொழுது இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு. டாஸ்மாக்ல கணக்கிலே வராம நிறைய வெளியே போகுது, லீக்கேஜ் ஆகுது, ஸோ அதனால அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சராக இருந்த இப்பொழுது வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்காரு பிடிஆர் அவர்கள் தெரிவித்த கருத்து இது. இப்போ இந்த கருத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்னையில் அடிக்கடி மாடு யாரையாவது முட்டி இல்லை யாரையாவது துரத்துறது இப்படியான காணொலிகள் வெளியாகும். அதன் பிறகு மாநகராட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாட்டை பிடிக்க ஒரு தனிப்படை மாதிரி போட்டு தீவிரமாக தேடிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 10 மாட்டை பிடிச்சிட்டு அப்பா நியூஸ் வந்து சரி கட்டியாச்சு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இன்றைக்கும் குளத்தூரில் அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு குழந்தையை கூட்டிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பொண்ணு அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு அவங்க வராங்க, நடந்து வராங்க. அவங்க அம்மா வரும்பொழுது அங்கே ஒரு மாடு நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த குழந்தைய பார்த்தோன்னே அதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, உடனே முட்டை வருது. முட்டை வந்தோடனே குழந்தைய காப்பாற்ற அந்த அம்மா கொஞ்சம் மறைக்கிறாங்க அந்த குழந்தைய. அப்போ வந்து அந்த மாடு அந்த அம்மாவை முட்டுது. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். யார் மாடுனே தெரியாது, அது எங்கே வேணா மேயும், எங்கே வேணா படுத்து கிடக்கும் அப்படின்னு நிறைய 4 கால பிராணிகள் மாடுகள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. பேருக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கா. இப்போ வந்து அந்த மாட்டை வந்து தேடிட்டு இருப்பாங்க. இதன் கூட வந்து ஒரு 4 மாட்டை பிடிச்சிட்டு இந்த செய்தி எப்படியாவது ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு தான் மாநகராட்சி முயற்சி பண்ணதை தவிர்த்து ஒரு நிரந்தர தீர்வாக சென்னை வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெருநகரமாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கட்டி போடாமல் யாரோ மாட்டை அவுத்து விட்றாங்க அப்படின்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து ஃபைன்லாம் போட்டு அதை வந்து கட்டுப்படுத்த நடவடிக்கை ஈடுபண்ண தவிர்த்து இந்த செய்தியை எப்படியாவது ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு தான் இப்போ மாநகராட்சி ட்ரை பண்ணுவாங்களே தவிர்த்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட மாநகராட்சி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பலருடைய கருத்தாக இருக்கு. என்னுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கு. மாடு, நாய் இது போன்ற பிராணிகளை வந்து கட்டுப்படுத்தணும். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய மாநகராட்சி, இவ்வளோ பெரிய சிட்டி சென்னைன்றது. அப்படி இருக்கும்பொழுது இப்படியான சம்பவங்கள் வந்து அடிக்கடி நடக்கிறது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமாக இருக்காது. அது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு நிர்வாக குறைபாடாகத்தான் பார்க்கப்படும். அதனால மாநகராட்சி இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் ஏற்படாத வண்ணம் இது 4 கால் பிராணிகளை வந்து பிடிச்சு ஒரு பத்திரமான இடத்துல வச்சு நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.
ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்கள் சார். அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா? ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும். அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.